ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எலாஸ்டிக் ஐபியை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ EC2க்குள்ளே போங்க. EC2க்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் லான்ச் பண்ணுவோம். ஸோ லான்ச் பண்ணும்போதே நான் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டாக வால்யூமை பற்றி சொல்கிறேன். ஸோ எலாஸ்டிக் ஐபியா, ஸோ EIPன்னு போட்டுட்டு ஸோ என்ன கீ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய் செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், லான்ச் விசார்ட் 1, அப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ லினக்ஸுக்கு டிஃபால்ட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரூட் வால்யூம் பார்த்திங்கன்னா 8 GB தான், 30 கிடையாது. மேபி ஐ திங்க் விண்டோஸ்க்கு தான் 30 GBன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் தியரியில் வந்து நான் வந்து 30 GBன்னு இருப்பேன். மேபி அது விண்டோஸ்க்காக இருக்கும், இது லினக்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா எலாஸ்டிக் ஐபி ஒன்று இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் எலாஸ்டிக் ஐபிக்காக. ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் பெண்டிங். ஸோ அது வரைக்கும் நம்ம எலாஸ்டிக் ஐபி போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், EBSலேயே பாருங்கள், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் கீழே வால்யூம்ஸ் இருக்குது, ஸ்னாப்ஷாட்டும் இதிலே இருக்குது. அதுக்கு மேலே தான் இமேஜஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது அதில் அமேசான் மிஷின் இமேஜ் வரும். ஸோ AMI வால்யூம் ஸ்னாப்ஷாட் இதுதான் வந்து EC2 அட்வான்ஸில் பார்த்தோம். நம்ம அடுத்து எலாஸ்டிக் ஐபி பார்த்தோம். ஸோ இப்போ எலாஸ்டிக் ஐபியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எதுவுமே இன்னும் அலாட் பண்ணல. ஸோ அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு கொடுத்துட்டு AP South 1. ஓகே, ஸோ allocate. ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபியை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸோடு அசோசியேட் பண்ண போகிறேன். என்ன அசோசியேட்னா, இப்போ இப்படி கிளிக் பண்ணுங்களேன். இதோ ஒன்று ரன்னிங் ஆகிட்டுருக்குன்னு காமிக்கிறதுல, இதோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் அதுவே வந்துடுச்சு. ஸோ வெயிட், ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒன்று பார்க்கணும். நீங்கள் இப்போ அலோகேட் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் எதுக்கு அலோகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், 65.0.86.158 அப்படின்னு ஒன்று இருக்கா. இது பப்ளிக் ஐபி. இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே ரவுட் 53யோட அலோகேட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 65.0.86.158. ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ பாருங்கள், பப்ளிக் ஐபி எல்லாமே பப்ளிக் ஐபி காணா பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட்னு வருது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்டட் ஆனதுக்கப்புறம் ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ EC2வில் டார்கெட் குரூப், லோட் பேலன்சஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வாஸ்ட் டாபிக். ஓகே, பெண்டிங் ஸ்டேட்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட ஐபி 65.0.86.158. ஓகேவா, ஆனால் இங்கே இருக்கிற ஐபி பாருங்கள் மாறிடுச்சு. இதுதான் டைனாமிக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிக் ஐபிலேருந்து ஸ்டாட்டிக் ஐபியாக எது இருக்குன்னா ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் எப்போதுமே இருக்கும். பப்ளிக் ஐபி இருக்கவே இருக்காது. பப்ளிக் ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபியாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஐபி தான் எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த 172.31.36.188 அப்படின்னு ஒரு இந்த EIP இன்ஸ்டன்ஸ்க்குனே ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்குது. அது எப்போதுமே மாறாது. ஸோ அதை தான் அதே மாதிரி நம்ம பப்ளிக் ஐபியும் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நான் அசோசியேட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், அந்த ஐபி இஐபி இன்ஸ்டன்ஸோட ப்ரைவேட் ஐபியை நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம், அதுவே வந்துடும். ஸோ அசோசியேட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ அசோசியேட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எலாஸ்டிக் ஐபி காஸ்ட்டு பர் ஆர் 10 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்கள், எலாஸ்டிக் ஐபியோட அட்ரஸே மாறிடுச்சு. முன்னாடி வந்து இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்றும் அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம். ஐ மீன் மேபி ஆயிருக்கும், பட் ஆனால் இட் வில் டேக் டைம். ஸோ வி ஷுட் வெயிட். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ ரன்னிங். இப்போ இதை கிளிக் பண்ணி 52.66. இந்த பாருங்கள், எலாஸ்டிக் ஐபி அசைன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணோன்னா வெயிட், ஸ்டாப்பிங்னு வருது. ஸ்டாப்புன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆனாலும் பாருங்களேன், இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிக் ஐபி இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு வரும் மைனஸ் சிம்பிள். பட் ஆனால் இந்த டைம் அப்படி வரல பாருங்கள், அப்படியே இருக்குது. பிகாஸ் அதுக்கு எலாஸ்டிக் ஐபி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் அப்படியே இருக்குது, மாறவே இல்லை பாருங்கள். ஸ்டாட்டிக் ஐபியாகவே இருக்குது பாருங்கள், டைனமிக்காக மாறல. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதே ஐபி தான் இருக்கும், விச் இஸ் ஸ்டாட்டிக். டைனமிக்காக மாறாது, அதே ஐபி தான் இருக்கும், அதே ஐபி தான் அலோகேட் ஆகிருக்கும். டைனாமிக்னால் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்னால் மாறாமல் அப்படியே இருக்கும். அதாவது ப்ரைவேட் ஐபி மாதிரி பப்ளிக் ஐபி கூட. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி allocate elastic IP to an instance, EC2 instance. இதுதான் அட்வான்டேஜ், எலாஸ்டிக் ஐபியோட அட்வான்டேஜ். பொதுவாக இப்போ நம்ம ரொம்ப செக்யூர்டான நெட்ஒர்க்ஸ்லாம் எலாஸ்டிக் ஐபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விபிசியே நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் எலாஸ்டிக் ஐபிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது நீங்கள் மேபி வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எலாஸ்டிக் ஐபி நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போங்க. ஸோ விபிஎன், அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட், அதில் வந்து விபிசியில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஐ மீன் ஆட் கேட்வே அந்த மாதிரி, அதுக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி போட்டு அந்த மாதிரி. இப்போ இதுக்கு தட்ஸ் வி ஆர் நாட் கோன் டு டாக் அபவுட் தட். இப்போ இதுக்கு எலாஸ்டிக் ஐபினா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த ரன்னிங் ஸ்டேட்டு அதே ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே ஐபி தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரிலீஸ் கொடுத்துருங்க. ரிலீஸ் அப்படின்னு கொடுத்தா வராது, ஏன்னா அங்கே அலோகேட் ஆகிருக்கு பப்ளிக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டிசோசியேட் பண்ண பாருங்கள். ஸோ டிசோசியேட் ஆகிடுச்சு. ஸோ எலாஸ்டிக் ஐபி இப்போ அது கிடையாது. அடுத்து ரிலீஸ். ஸோ ரிலீஸ்னால் கிடையாது, ஸோ காஸ்ட்டும் வராது. நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட காஸ்ட் ஆயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பப்ளிக் ஐபி மாறிடுச்சு. பிகாஸ் எலாஸ்டிக் ஐபி இஸ் டிசோசியேட்டட், ரைட்? ஸோ அதனால் பப்ளிக் ஐபி வந்துடுச்சு திரும்பியும். ஸோ தட்ஸ் ஹவ் எலாஸ்டிக் ஐபி இஸ் பீங் யூஸ்ட். அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து வால்யூமு, ஸ்னாப்ஷாட்டு, அமேசான் மிஷின் இமேஜ் இதை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.